Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. நம்பியாரை பேஸ் பண்ணி நிறைய படங்கள், கல்யாணி, தேவகி. கல்யாணியில் முழு நடிகர் அவர் திகம்பர சாமியார் முழுக்க நம்பியாரை வச்சு எடுத்தாங்க. இன்னைக்கு கமல் வந்து தசாவதாரத்தில் பண்ணதை நம்பியார் திகம்பர சாமியாரில் பண்ணார். தோமுத்தரன் போன்ற படங்கள்லாம் சிவாஜியோட புகுந்து விளையாடுவார். ஆனால் என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய நடிப்பு ஒரு ஸ்டீரியோ டைப் ஆயிடுச்சு, ஒரே டைப். அது வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஏதோ ஒரு மீட்டிங்கு போகும்போது அங்கே இருக்க பெண்கள், தம்பி மகாராஜா நீ ஜாக்கிரதை, இந்த நம்பியார் வரும்போது நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா, உன்னை ஏதாவது பண்ணிவிட போகிறான்ற அளவுக்கு அவருடைய வில்லத்தனம் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு நம்பியார் அவர்கள் வரலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரல, வராதவங்க 2 பேர், விஎன் ஜானகி சொந்த மனைவி, ராஜாஜி ஆளுக்கு அவங்க வரவே இல்லை, எம்என் நம்பியார். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மருத்துவ காந்தமையா காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், எம்ஜிஆர் அவர்களை நம்ம எந்த அளவுக்கு புகழ்கிறோமோ அதற்கு இணையாக வந்துட்டு இன்னொரு நடிகரை, அதாவது அவருக்கு எதிர்த்து நடித்த நடிகர் ஒருத்தர் புகழ்கிறோம் அப்படின்னா அது எம்என் நம்பியார் அவர்கள் தான் சார். ஸோ அவரை வந்துட்டு அந்த ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து வண்டியிலெல்லாம் மறித்து எப்படி என் தலைவரை வந்து நீங்கள் எதிர்க்கலாம், இப்படிலாம் சம்பவங்கள் நிறைய சொல்லுவாங்க சார். அந்த காலமும் அவருடைய வளர்ச்சியும் எப்படி சார் இருந்தது? நம்பியார் வந்து ஒரு நாடக நடிகராக தான் உள்ளே வந்தார். இப்போ வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ், சென்னை ராஜதானி, அதில் இவங்கெல்லாம் கொச்சி பகுதியை சேர்ந்தவங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டோடு இருந்தது. அதாவது மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இருந்தது, திருவனந்தபுரம் தனியாக இருந்தது. இவங்கெல்லாம் இந்த பக்கத்தை சேர்ந்தவங்க. அதனால் ஒரு அதான் திராவிட நாடுன்றது அதுதான். வந்துட்டு இடத்துல ஹூப்ளி, மங்களூர், உடுப்பி, தர்மஸ்தலா, சுப்பிரமணிய ஸ்தலா, அப்புறம் மங்களூர், கொச்சி, மலபார், கண்ணனூர், இதெல்லாம் தமிழ்நாட்டோடு இருந்தது. இது மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இருந்தது. அதனால் எல்லாம் சென்னை தான் எல்லாத்துக்குமே பெரிய தெற்கு பகுதிக்கு சென்னை தான் தலைநகரமாக இருந்தது. அப்போ வந்து நாடகங்கள், அவர்கள் காலத்தில் நாடகங்கள் தான், சினிமா அப்போ இல்லை, வரலை. அப்போ நவாப் ராஜமாணிக்கம், அப்புறம் இன்னொரு பிரபல யதார்த்த பொன்னுசாமி போன்றவர்களும் பெரிய நாடக கம்பெனிகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுவாமி சங்கரதாஸ் அவர் வந்து பெரிய நாடக ஆசிரியர். இவங்கெல்லாம் பிரபலமானவர்கள். அப்போ நாடகங்கள் தான். அந்த நாடக கம்பெனிகளில் வந்து அது உள்ள நுழைஞ்சி பெருசாக வந்ததில் நம்பியார் ஒருத்தர். அந்த நாடக கம்பெனியில் வந்து பின்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து பல நாடக கம்பெனிகளில் இருந்திருக்கா. அதில் ஒன்று நம்பியார் அவர் சேர்ந்த சில நாடக கம்பெனிகள் எடுத்திருக்காங்க. 2 பேரும் இணைஞ்ச வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ். ஜூபிட்டர்னு அப்போ வந்து சினிமா ஆரம்பித்த போது அவங்க 2 பேரும் வந்து ஜூபிட்டர், கோயம்புத்தூரில் இருந்து ஜூபிட்டர் ஃபிலிம்ஸில் தான் அவங்க நிறையா நடித்தாங்க. மர்மயோகி, எனக்கு நல்ல ஞாபகம் வந்தது வந்து மர்மயோகி படம். மர்மயோகிக்கு அடுத்து மந்திரிக்குமாரி. இந்த மர்மயோகிலேயே நம்பியார் வந்து காமெடி கலந்த வில்லனாக வருவார். அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸ்குள்ளார அவர் வந்து அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அவருக்கு நிறையா வந்து. நம்பியாரை பேஸ் பண்ணி நிறைய படங்கள், கல்யாணி, தேவகி. கல்யாணியில் முழு நடிகர் அவர் திகம்பர சாமியார் முழுக்க நம்பியாரை வச்சு எடுத்தாங்க. இன்றைக்கி கமல் வந்து 10 வருஷத்தில் நடித்தாருன்னாங்களே, அந்த 10 வருஷத்தில் தசாவதாரத்தில் பண்ணதை நம்பியார் திகம்பர சாமியாரில் பண்ணார். 9 வகையான வித்தியாசமாக நான் பார்த்துருக்கேன், ஒரே ஆள். ஆனால் இதில் வந்து 9 பாத்திரங்களில் ஒருவர் கமல், ஒரே ஆள் 9 பேரை ஏமாத்துறது ஒரு துப்புரையும் கதை. அவர் அப்போ தான் கடைசியாக சொல்லுவாங்க அந்த டைலாக் படத்தில், இன்னும் ஒரு அவதாரம் ஒரு வேஷத்தில் வந்தார்னா தசாவதாரத்தை முடிச்சிடுவார். கடைசியாக தான் அவ்வளோ நாள் ஒரு சாமியார் வேஷத்தில் இருந்தவர் நம்ம கூடவே இருந்தவர் தான் அப்படிங்கிறது தெரியும். அந்த கிளைமேக்ஸ் பிரமாதமாக இருக்கும். மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்த படம் அது. நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியில் இருந்தபோது அவர் நாடகத்தில் அவர் பெருசாக வந்தார். அதில் தான் அவர் அப்போவே சில பெரிய படங்கள்லாம், ஜூபிட்டர்லாம் நல்ல படங்கள்லாம் நடித்தார். எந்த படம்னு தெரியாது. இந்த உலகில் இருக்கும் மாந்தரில் எழிலுரையோன் எங்கள் தமிழன், கந்த மூலமே புசிக்கணும், அது மாதிரி ஒரு பாட்டு வரும், எம்எம் மாரியப்பா பாடினது. இந்த உலகில் இருக்கும் மாந்தரில் எழிலுரையோன் எங்கள் தமிழன் அப்படிங்கிற பாட்டு. அது அவர் தான் இடத்துல பாடிக்கிட்டு வருவார். அந்த பாட்டெலாம் அப்போது மிக பிரபலம். அப்புறம் வந்து அந்த மர்மயோகியில் வந்து காமெடி கலந்த வில்லன், மந்திரிக்குமாரில் ஒரு பயங்கரமான ரோல் ஆக்ட், ஒரு பார்ப்பன ராஜகுரு, முட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இது வெறும் மேலே இதான் மாத்திரை போத்திக்கிட்டு அந்த காலத்தில் இருந்த மாதிரி ராஜகுருவை ஒருவர் குடும்பி வச்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தார்.
அது படத்தில் அந்த மந்திரகுமாரி படத்தில் வந்து கலைஞருடைய வசனங்கள், ஜி ராமநாதனுடைய இசை, திருச்சி லோகநாதனுடைய பாட்டு, நம்பியாருடைய நடிப்பு, எஸ் ஏ நடராஜனுடைய வில்லன் ஆக்ட், இது அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சு. 3 பேரும் அந்த 5 பேரும் அப்படியே உலவும் தென்றல் காற்றினிலே பாட்டும், வாராய் நீ வாராய், போகுமிடம் அது தூரம் இல்லை, அது 2லேயும் திருச்சி லோகநாதன் தூந்து விளையாட்டு போயிட்டார். அதே மாதிரி எஸ் ஏ நடராஜனுடைய டயலாக் டெலிவரி, பொலி மானை கொல்லாவிட்டால், பாம்பு தவளை விழுங்காவிட்டால், கீரி பாம்பு கொல்லாவிட்டால் நானும் கொள்ளை எடுப்பதை விட்டு, இந்த மாதிரிலாம் வசனங்கள்லாம் கலைஞர் எழுதின வசனம். அதை எஸ் நடராஜன் சொன்னது. நம்பியார் வந்து அவ்வளோ அந்த ஒரு அமைதியான வில்லனா, கத்தி சண்டை எதுவுமே கிடையாது. ஏன்னா வயசான வில்லன், சாமியார் அது ஒரு இது மாதிரி அந்த புத்த பிச்சுக்கள் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு அந்த மேக்கப் போட்டு பல சூழ்ச்சிகளை வந்து பிரமாதமாக பண்ணுவார், ரொம்ப அருமையாக பண்ணுவார். அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் செய்கிறது நியாயம் இல்லைன்னு மகனுக்கு சொல்ல பார்ப்பார். ஆனால் மகன் அந்த தப்பான வழியில் தான் போவான்னும் போது அதுக்கு அவனை சப்போர்ட் பண்ணி காப்பாற்ற பார்ப்பார். அதெல்லாம் அந்த கதையும் சரி, அந்த வசனங்களும் சரி, அதில் நம்பியார் அதில் தனித்து நின்றார். அதில் ஒரு பெருசாக வந்தார். அதை அவரையே பேஸ் பண்ணி சர்வாதிகாரின்னு அடுத்த படம் எடுத்தார். சர்வாதிகாரியில் அது ஒரு ஆங்கில படம், சராசன் பிளேடோ என்னமா ஒரு ஆங்கில படத்தை. அதுலேயும் அந்த இங்கிலீஷ் ஸ்டைலில் அவருக்கு மேக்கப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த படம் எம்ஜிஆர் இவர் தான் நடித்தாங்க, சர்வாதிகாரி. அப்புறம் அந்த மாதிரி வருஷா படங்கள். மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்த ஒரு ஆங்கில படம் ஜங்கிள். இந்தியாவிலேயே முதலாக ஒரு இந்திய தயாரிப்பாளர் ஆங்கில படம் எடுத்தது வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் தான். ஹாலிவுட் நடிகர்களை கூட்டு வந்து நடிக்க வச்சார், நம்ம ஊர் நடிகர்கள் நடிக்க வைக்கல. அதில் முக்கியமான பாத்திரத்தில் நம்பியார், காமெடி நடிகர் ஏ கருணாநிதி 2 பேரும் நடித்தாங்க. ரொம்ப பிரமாதமாக நம்பியாரை பேசினார், இங்கிலீஷெல்லாம் கம்ப்ளீட்டாக பேசி நடித்தார். ஆங்கில படத்தில் நடித்த ஒரு வில்லன் அப்படின்னு ஹாலிவுட் நடிகர்களோடு நடித்த ஒரு வில்லன் அப்படி நடித்தீங்கன்னா முதல்ல எடுத்தது வந்து நம்பியாராக இருக்கும். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்தாக்க அவரை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க. நான் அவர் வந்து அடிக்கடி ஸ்விம்மிங் பூலில் பார்ப்பேன். அப்போ வந்துருந்து மெரினா ஸ்விம்மிங் பூல் விட்டா ராயல் பாத்துன்னு இதில் ஜூ பக்கத்தில் இது மோர் மார்க்கெட் பின்னாடி ஒன்று இருந்தது. இது 2 தான் விட்டா. அடுத்தது வந்து ஒய்எம்சிஏ. இதில் சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு ஸ்விம்மிங் பூல் திறப்பாங்க. 5 மணிக்கு ஒருவர் வந்து 100 மீட்டர்ஸ், அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் தமிழ்நாட்டில் இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். அந்த 100 மீட்டரை 10 தடவை கிராஸ் பண்ணுவோம். 1000 மீட்டர். நாங்கள்லாம் அப்போ அந்த 5 மணிக்கு போய் நீச்சல் அடிக்கிற கூட்டத்தில் நானும் ஒருத்தன் ஸ்டாண்டிலேருந்து இதில் போய் பீச்சுக்கு போய் மெரினா ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வருவேன். அந்த 5:30 மணிக்கு அவரை பார்க்கறதுக்கு போவோம். நாங்கள் ஒரு செட்டு போனோம்னா அந்த அகலம் வந்து ஒரு 20 மீட்டர் இருக்கும். தண்ணிக்கு அடியில் இது பண்ணிவிட்டு தலைகீழாக அப்படியே கிராஸ் பண்ணுவார். தண்ணிக்குள்ளார் இருப்பார், கால் மாத்திரம் வெளியில் அப்படியே தலைகீழாக சிரசாசனம் மாதிரி அப்படியே ஜக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அப்படியே ஆச்சரியப்பட்டு போவோம். எங்களுக்கு பார்ப்பார், எங்கடா படிக்கிறீங்க, ஸ்டாண்டில் படிக்கிறோன்னு எங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பார், எப்படி ஸ்விம் பண்ணுறது. அந்த அளவுக்கு ஸ்விம்மிங்கெல்லாம் அவருடைய உடம்பு பாகு எல்லாமே அப்படி இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க சீலர்பாங்க, ரொம்ப ஒழுக்கமான சீலர். போதைப் பொருள் பழக்கமெல்லாம் கிடையாது. சினிமாவுக்காக சிகரெட் குடிக்கிற காட்சிகள்லாம் நடித்தார். அவருடைய சிகரெட் பழக்க வழக்கங்கள் அவருக்கு இல்லை. என்ன அவர்கிட்ட ஒரு வருத்தம், அவருடைய வாரிசுகளை யாருமே வந்து சினிமா குழந்தை விடல. அவருடைய மகன் வந்து அரசியலுக்கு வந்தார், சுகுமார நம்பியார்னு. ஜெயலலிதா கூட தான் இருந்தார், ஓடலை பல படங்கள். ஆனால் என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய நடிப்பு ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகிடுச்சு, ஒரே டைப். அது வந்து எல்லாரும் அது மாதிரி போயிட்டார். முத்தரன் போன்ற படங்கள்லாம் சிவாஜியோட புகுந்து விளையாடுவார், நல்லாயிருக்கும். அது மாதிரி நிறைய படங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய வில்லத்தனத்தை வந்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சுன்னு நீங்கள் சொன்னது தான். இந்த அவர் ஒரு இடத்துல போகும்போது அங்கே அந்த இருக்கிற பெண்கள் எம்ஜிஆர் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகும்போது அங்கே இருக்கிற பெண்கள், தம்பி மகாராஜா நீ ஜாக்கிரதை, இந்த நம்பியார் வரும்போது நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா, உன்னை ஏதாவது பண்ணிவிட போகிறான்ற அளவுக்கு அவருடைய வில்லத்தனம் வந்து மக்கள் மத்தியில் இருந்தது. அதெல்லாம் காலத்தால் அழியாத. சினிமாவை பற்றி நீங்கள் பேசுனா நம்பியாரை பற்றி பேசணும்.
சார் அதில் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்பியார் அவர்களுக்கும் திரையில் வந்து நான் பயங்கரமான போட்டி இருந்திருக்கலாம். என்றைக்குமே வந்துட்டு அவங்க எதிரியாகவே பாவிக்கப்பட்ட ஒரு நிலையில் தனிப்பட்ட முறையில் இவர் 2 பேரும் எப்படி சார் இருந்தாங்க? 2 பேரும் மலையாளிங்க. இவர் நம்பியார், அவர் மேனன்னு. ஒரு அந்த பாசம் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அதனால் அவங்க இனம் அவங்க தன்னுடைய சொந்த இனத்தை அவர் 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்குவோம், மலையாளத்தில் தான் பேசிக்குவாங்க. ரொம்ப அன்பான நண்பர்கள், ரொம்ப அன்பான நண்பர்கள். நம்பியாரை அது என்னன்னா சில முக்கியமான படங்கள்லாம் எம்ஜிஆர் வந்து நம்பியாரை போடாமல் பண்ணார். அதுவும் இருக்குது, அதுவும் உண்டு. என்ன காரணம் சார்? ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க, ஒரே படத்தை பார்க்குற மாதிரிலாம் ஆகிடுது. நீங்கள் நம்ம எம்ஜிஆர் படமும் சரி, ரஜினிகாந்த் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை ஒன்று தான், அதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது. ஆனால் அதை வந்து சிவாஜி கதை சொல்லலாம். 3வது சீனில் அழுவ ஆரம்பித்தார்னா கடைசி ஒன்று அழுதுகிட்டு இருப்பார். இவர் 3வது சீனில் வந்து கதாநாயகி அடிக்க ஆரம்பித்தாருன்னா அது படம் பூரா அதுதான் ஓடிட்டு. ஒன்றுமே ஒரே படங்கள் தான், வித்தியாசமான இதெல்லாம். சிவாஜியாவது சில வித்தியாசமான படங்கள் நடிச்சு, எம்ஜிஆர் வந்து வித்தியாசமான படங்கள் அவர் ட்ரை பண்ணது கூட இல்லை. ஒரே ஒரு படம் ட்ரை பண்ணார், சபாஷ் மாப்பிள்ளைன்னு ஒரு காமெடி படத்தில் நடித்தார். முழுக்க காமெடி, மக்கள் ஏற்றுக்கல, சூப்பர் ஃப்ளாப். ஆனால் பிரமாதமாக காமெடி பண்ணார். சபாஷ் மீனாவை எடுத்த அதே பந்துலு, அவரே அதே தயாரிப்பாளர். அந்த சபாஷ் மாப்பிள்ளைன்னு சொல்லி அதே மாதிரி காமெடி குலதெய்வ ராஜகோபால் வச்சு, எப்படி சபாஷ் மீனாவிலையும் குலதெய்வ ராஜகோபாலுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருந்ததோ அதே மாதிரி சபாஷ் மாப்பிள்ளையிலும் குலதெய்வ ராஜகோபாலை வச்சு எடுத்தார். எடுபடலை, கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாங்க, எடுபடலை. அதனால தான் நம்பியார் அந்த படத்தில் நம்பியார் இல்லை. ஆனால் பெரும்பாலான படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் ஏறத்தாழ நம்பியார் எம்ஜிஆர் அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே கோயம்புத்தூர் பேஸ்டு. சின்னப்ப தேவரும் கோயம்புத்தூர்காரரு, அப்போ சொந்த ஊர் வேறு, கோயம்புத்தூரில் வாழ்க்கையை தொடங்கணும். சின்னப்ப தேவர், எம்ஜிஆர், நம்பியார் 3 பேருமே கோயம்புத்தூரை சேர்ந்தவங்கிற போல அவங்களுக்கு இருந்த ஒற்றுமையும் ஒரு பாசமும் ரொம்ப அதிகம். சார் ஆனால் இவ்வளோ நட்போ அந்நியமாக இருந்தவங்க வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு நம்பியார் அவர்கள் வரலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையாக வரல. ஏன்னா அவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார், அதனால் அவர் வரல. அதை தான் உடனே ஒரு இது போட்டு அவர் அழுதுகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டி சமாளித்தாங்க. வராதவங்க 2 பேர், விஎன் ஜானகி சொந்த மனைவி வரவே இல்லை, ராஜாஜி ஆளுக்கு அவங்க வரவே இல்லை. எம்என் நம்பியார், அது நம்பியார் வந்து அவர் அந்த சபரிமலைக்கு வந்து மாலையை கண்டினியூஸாக போட்டுட்ருக்கார். அவர் குருசாமியாக இருக்கார். அதனால் அந்த இதை வந்து இந்த இதுக்கு வரக்கூடாது, துக்கத்துக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்தினால அவர் வராமல் இருந்தார். அதை யாரும் பெருசாக இது பண்ணல. அவருக்கு அது முக்கியம் அப்படிங்கிற முறையில் இது பண்ணிட்டாங்க. சார் ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய நிலைகளில் வந்து ரஜினி மாதிரியான நடிகர்களை கூட வந்துட்டு சபரிமலைக்கு கூப்பிட்டு போனாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார், அவருடைய ஆன்மீக பாதை எப்படி சார் இருக்குது? சபரிமலை ஐயப்பனை வந்து அவருடைய குருநாதர் வந்து நவாப் ராஜமாணிக்கம். நவாப் ராஜமாணிக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த ஐயப்பங்கிற ஒரு சாமியுமே அறிமுகப்படுத்துறது அவர் தான். அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஐயப்பன்லாம் வந்து 1944, 45 அதுக்கப்புறம் தான் ஐயப்பங்கிற ஒரு கடவுள் இருக்கிறதே எல்லாத்துக்கும் தெரியும். நவாப் ராஜமாணிக்கத்து மூலமாக தான் அது பெருசாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன் அவரும் இவரும் தான். அப்போ என்னாச்சுன்னா ஐயப்பன் ஒரு காவல் தெய்வம், ஒரு காட்டில் இருக்கிற ஒரு காவல் தெய்வம். இப்போ நீங்கள் பாபநாசத்துக்கு போனீங்கன்னா சொரிமுத்தையம் கோயில் இருக்குது, அது ஒரு காவல் தெய்வம். அது மாதிரி ஆரியங்காவா அதெல்லாம் ஐயன், அதெல்லாமே வந்து காவல் தெய்வங்கள். அதில் ஒன்று தான் சபரிமலை ஐயப்பன். இந்த ஐயப்பன் இதை வந்து அப்போ வந்து மத கலவரத்தில் அந்த ஐயப்பன் சிலையை நெருப்பு வச்சு கொளுத்திவிட்டாங்க, அந்த கோயிலே கொளுத்திவிட்டாங்க. கொளுத்திட்ட உடனே அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பிடி ராஜன் போன்றவர்களுக்கு அவங்களுக்கு அவங்க அப்பப்போ போய் கும்பிடுவாங்க போட்டிருக்கு. பிடி ராஜன் ஐயாவும் நவாப் ராஜமாணிக்கமும் தான் ஐயப்பன் சிலையை ஒரு மாடலில் செஞ்சு மதுரை தெருக்கள் பூரா ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் நிதி வசூல் பண்ணி பெரும்பணத்தை சேர்த்து அந்த கோயிலை திருப்பி உருவாக்குனது நவாப் ராஜமாணிக்கும் பிடி ராஜன் அவர்களும் தான். அதுக்கப்புறம் அது மறுபடியும் பெருசாச்சு. அது பிரபலமாக அது ஒரு அளவுக்கு பெருசாக வந்தது ஒழிய பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு அது அந்த மதுரைக்குள்ளாரே அப்படி இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் தான் நம்பியார் வந்து ஐயப்பனை கொண்டு வந்தார். நம்பியார் ஐயப்பனை பெருசாக்கின உடனே அதுக்கு பெரிய இது கிடைச்சது வந்து சிவாஜி அந்த ஐயப்பன் பக்தனாக மாறுறார். அவர் சிவாஜி அந்த மாலையை போட்ட உடனே எங்கே போகிற வரவெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஐயப்பன் மண்டலி ஐயப்பன் பூஜைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஐயப்பன் வந்துருச்சு, அங்கே ஒரு ஐயப்பன் வந்துருச்சு. ஐயப்பன் எங்கள் வந்து நடைபாதை கோயில் மாதிரி மாறிச்சு. அதுக்கு காரணம் பிடி ராஜன், நவாப் ராஜமாணிக்கம், நம்பியார் நடிகர்களை கூட்டிகிட்டு போகிற பிறகு நம்ம ஊர் தான் சொல்லணுமா, சினிமாக்காரருக்கு போகிறாங்கன்னு உடனே யாரோலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க.
நானே போனேன் 3 தடவை. நான் போனதுக்கு காரணம் எனக்கு ஒரு சின்ன சவால் விட்டாங்க. ஏன்னா தருதலையாக இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நேரம் பார்த்தாலும் சிகரெட் குடிக்கிறது, கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பல வழக்கங்கள் நமக்கு பிரமாதமாக இருந்தது. அப்போ சொன்னாங்க, நீ நான்வெஜ்ஜு, சிகரெட்டு, தண்ணி, இந்த 3 தண்ணி வந்து அடிக்கடி குடிக்க மாட்டேன், எப்போ கிடைச்சா தான் குடிப்பேன். சிகரெட்டு ரெகுலராக குடிச்சது. இதெல்லாம் நிறுத்திட்டு உன்னால் இருக்க முடியுமாடா? ஏன் இருக்க முடியாது, நினச்சா என்னால் முடியும் அப்படின்னு. அப்போ நீ சபரிமலைக்கு மாலை போட்டு போய் பாருன்னாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், இந்த சிவாஜி இவங்கெல்லாம் போகிறாங்களே அந்த கோயிலாடா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுனாங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஐயப்பனை கும்பிட்டு அந்த நான்வெஜ்ஜை எதுவுமே தொடக்கூடாது, கீழே உட்காந்து தான் சாப்பிடணும், காலில் செருப்பு போடக்கூடாது, சிகரெட்டு, தண்ணி, உடல் உறவு எதுவுமே இருக்கக்கூடாது, 48 நாள். உன்னால் முடியுமான்னு சொல்லு, நான் ரெடி அப்படின்னு. ஹரிச்சரன் என்னுடைய நண்பர், ஒரு ஐயங்கர். ஐயங்கருங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவர் சொன்னார், நான் போடுற வா மாலைன்னு சொல்லி அவர் குருசாமியாக இருந்தார். மாலை போட்டார். நாங்கள் ஒரு 15 பேர் அந்த குழுவில் இருந்தவங்க. நான் ஒருத்தன், இன்னொரு 2, மொத்தம் 3 பேர் தான் விரதத்தை கடைப்பிடிச்சி அந்த அவங்க சொன்னது பிரகாரம் அந்த மாலை போட்ட அன்னையிலேருந்து 48 நாள் இருந்து நடந்து ஒழுங்காக போய் சாமியை கும்பிட்டு வந்து. என் குருசாமி ஹரிச்சரன் அவரே தான் வண்டியை வேனை ஓட்டிகிட்டு வருவார், சிகரெட் குடிச்சிட்டு வருவார். நான் கேட்டேன், சிகரெட்டு ஐயப்பனுக்கு சிகரெட்டு கிடையாது, தண்ணி தான் அடிக்கூடாது பாரு. ஐயப்பன் கும்பிட ஆரம்பித்த காலத்தில் சிகரெட்டு கிடையாது, அதனால் அவங்க சொல்லலை. அதெல்லாம் பின்னாடி பார்த்தா எதனால் சொன்னாங்கன்னா, மலைக்குள்ளார போகிறோம், சிகரெட் குடிக்கிற பழகம் தான், குடிச்சிட்டு சிகரெட் அப்படி கீழப்பட்டோம், நாங்கள் காட்டு தீ பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சறுக்கல் நிறைய இடங்களில் இறுக்கி போடுற அளவில் இருக்குது. செருப்பு போட்டுட்டு போக முடியாது, அது செருப்பு இல்லாத மாட்டேன். வழியில் வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, அதெல்லாம் தேங்காய், அரிசி இதெல்லாம் போட்டு அந்த இருமுடி கட்டுறதில்ல அதெல்லாம் போட்டு ஒரு வேளை கிடைக்கலாம், நீ இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி. கருப்பு உடை ஏண்டா அணியணுன்னாக்கா யானை கூட்டங்கள் ஜாஸ்தி. யானை கூட்டத்துக்கு கருப்பை கண்டு அதுக்கு போயிடும், தொந்தரவு பண்ணாது. அதுக்காக கருப்பு இதெல்லாம் போட்டாங்க, காரணத்துக்காக போட்டாங்க, பக்திக்காக அவங்க போடலை. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு அறிவியல் ரீதியாக அவங்க இதெல்லாம் தடுத்துருக்காங்க இருந்து அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, நாம் நினச்சா அதை நிறுத்த முடியும். சிகரெட்டு இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது என்னால். 48 நாள் இருக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்ச பார்த்தா அதை நினச்சா இது ஏன் விட முடியாது, நம்ம நினச்சா விடலாம், ஏன் விடணும் அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. அப்படி அதனால் இதை நம்பியார் மூலமாக பிரபலமானது அந்த கடவுள், ஐயப்பன் கடவுள். அது அந்த ஆன்மீகம் அவருக்கு பெருசாக இருக்குது. அப்புறம் தான் நம்பியாரை வச்சு தான் பல எல்லா ரஜினி வீட்டிலலாம் அவரை வச்சு தான் பூஜை போட்டாங்க. நம்பியார் தலைமையில் வந்து இப்போ அந்த குழு ஒரு 6-7 பஸ்ஸில் போகும். சபரிமலையில் வந்து நம்பியாருக்கு காட்டேஜ், தங்குற காட்டேஜ் அங்கே இருக்குது, மலையிலே இருக்குது. அதில் பம்பையில் ஏறி மேலே போனோம்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்தாக்கா நம்பியார்கிட்ட சாவி கட்டிங்கன்னா கொடுப்பாரு, அங்கே போய் தங்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்களாம் தங்கலை. நாங்கள் அப்படியே சாலையோரமே படுத்திருந்தோம், வேலியோரமே கிடந்தோம், கட்டாந்தரையில் தான் படுத்திருந்தோம், பம்பை நதியில் தான் குளித்தோம். எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் போய் தங்குறேன். அந்த மாதிரி அந்த சாமியெல்லாம் பிரபலப்படுத்தினதில் ஆன்மீகத்தில் ஒரு பெருசாக இருக்கார். உணவு ரீதியில் கூட வந்துட்டு அவர் ப்ரொடக்ஷன் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார், அவர் மனைவி தான் எல்லா இடத்துக்கும் வீட்டில் இருந்து. அதுக்கு காரணம் ஆரோக்கியம் ஒன்று இருக்குது. இவங்க கண்டதை வாங்கி கொடுத்து போடுவாங்க, திரும்பிட்டு என்ன படுத்துங்க. பல சமயங்களில் வந்து அவர் ஒரு ஊருக்கு போகும்போது தன்னோட மனைவியும் கூப்பிட்டு போவார், கூட்டிகிட்டு போய் அங்கே சமைச்சு. அவர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு சைவமாக மாறினாங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு தகவல். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.